ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலுக்கு வர கமெண்ட்னால கூட உங்கள் சேனல் டெலிட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, உங்கள் சேனலுக்கு வர கமெண்ட்டில் வந்து ஸ்பேம் கமெண்ட் ஏதாவது இருந்து அதுக்கு நீங்கள் ஏதாவது என்கரேஜ் பண்ணுற மாதிரி அதுக்கு லைக் போட்டுருங்க, இல்லை ஹார்ட் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் வந்து உங்கள் சேனலையும் வந்து டெலிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எந்த பாலிசிக்கில் டெலிட் பண்ணுவாங்கன்னா, ஸ்பேம் அண்ட் டிசிப்டிவ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேனலை டெலிட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து அவங்க என்ன வார்னிங்குமே தரமாட்டாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு சேனலுக்கு ஆயிருக்கு. இந்த ஃப்ரைடே 12 ஈவினிங் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவர் சேனல் வந்து டெலிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்பேம் அண்ட் டிசிப்டிவ் ப்ராக்டிஸை வந்து மீறி இருக்கீங்க, அதனால் உங்கள் சேனலை வந்து நாங்கள் யூடியூப்லேருந்து நிரந்தரமாக வந்து டெலிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவருக்கு மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்பீல் பண்ணி சேனலை பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்து கொடுத்துட்டோம். எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவர் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அவர் வீடியோவில் எந்த விதமான அந்த ஸ்பேம் டிசிப்டிவ் ப்ராக்டிஸை வந்து மீறி வீடியோ போடவே இல்லை. அவர் எந்த தப்புமே பண்ணலை. அதுக்கப்புறம் கமெண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது தான் கமெண்ட்டில் வந்து இந்த டெரரிஸ்ட் லோகோ இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி இருக்குது. அதில் நிறைய கமெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? அவர் அந்த கமெண்ட்லாம் படித்து பார்க்காமலே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கமெண்ட் எல்லாத்துக்குமே லைக் போட்டிருக்காரு. ஓகேங்களா? இந்த மாதிரி கூட ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? 50-50 வாய்ப்பு இருக்குது. எதனால யூடியூப் வந்து இதனால தாங்க நாங்கள் ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஸ்பேம் அண்ட் டிசிப்டிவ் ப்ராக்டிஸ் கீழே எக்கச்சக்க பாலிசி இருக்குது. ஓகேங்களா? அதுக்குள்ளே உங்கள் தம்ப்நெயில் வந்து வேறு மாதிரி இருந்தால், அதே மாதிரி வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிற விஷயத்துக்கும் தம்ப்நெயிலுக்கும் சம்மந்தமே இல்லை, டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லை, அதுமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வேறு ஏதாவது டேக்ஸ் கொடுக்குறீங்க, அதே மாதிரி டேக்கில் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்து வைக்கிறீங்க, வீடியோக்கு சம்மந்தம் இல்லை டெக்ஸ்ட்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் தான் உங்கள் சப்ஸ்கிரைபரை ஏமாத்துறது. அதேமாதிரி இல்லீகல் பெட்டிங்கு, தேவையில்லாத இல்லீகல் ஆப்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, காசு கட்டி வாங்குறத வந்து எப்படி நம்ம ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் ஸ்பேம் அண்ட் டிசிப்டிவ் ப்ராக்டிஸ். இந்த பாலிசி கீழே இது எல்லாம் தான் வரும். ஓகேங்களா? அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. அதில் கமெண்ட் பாலிசியும் இருக்குது. ஓகேங்களா? கமெண்ட்டில் யாராவது இந்த மாதிரி டெரரிஸ்ட்டை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி யாராவது கமெண்ட் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லாத இல்லீகல் பெட்டிங் ஆப்போட லிங்க்கெல்லாம் தராங்க, உங்கள் சேனல் அதாவது சில பேர் அவங்க சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்களோட சேனலோட லிங்க்கெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லிங்க் 2 லிங்க் கொடுத்தாலும் சேனல் டெலிட் பண்ண மாட்டாங்க. நிறைய லிங்க் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்காங்கன்னா யூடியூப் வந்து உங்களையும் வந்து அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து லிங்க் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. எதனாலனா இதுக்காகத்தான். ஓகேங்களா? அந்த மாதிரி இவருக்கு ஆயிருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு வந்து கமெண்ட்டுகளை எதுவுமே படிக்காமல் எல்லா கமெண்ட்டுக்கும் ஹார்ட் போட்டு விட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் டீப்பாக அந்த சேனலை செக் பண்ணி பார்த்ததில் வீடியோவில் எந்த தப்புமே இல்லைங்க. அவர் போட்ட போஸ்ட்டு அதேமாதிரி ஷார்ட்ஸில் எதுலையுமே எந்த தப்பும் இல்லை. கமெண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எனக்கு தெரியுது. ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து அந்த பாலிசி பார்த்துருக்கேன். அந்த பாலிசியில் இந்தமாரி சொல்லியிருக்காங்க, டெரரிஸ்ட் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடாது, அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கமெண்ட்லேயும் இதுமாரி ஆகும். கமெண்ட் பாலிசினே அது இருக்குது. ஓகேங்களா? அது எங்கே இருக்குன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல போய் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அந்த கம்யூனிட்டி பாலிசியில் வந்து என்னென்ன இருக்குது, கமெண்ட்டோட பாலிசி என்ன நம்ம போடணும் போடக்கூடாது, என்னென்ன மாதிரி கமெண்ட்லாம் இருக்கணும் நம்ம சேனலில், எதில் இருக்கக்கூடாது, அது அது எல்லாமே நான் வந்து பின்னாடி சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். அப்போ இவங்க சேனல் டெலிட் பண்ணதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னா, இந்த கமெண்ட் பாலிசியை மீறிக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து கண்டிப்பாக டெலிட் ஆக வாய்ப்பு இருக்குது. வேறு எதுவுமே அந்த சேனலில் தப்பாக இல்லை. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க? அதனால் நீங்களும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்சளவுக்கு கமெண்ட் யாராவது பண்ணுறாங்கன்னா அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அவங்க தப்பாக சொல்லியிருக்காங்களா, இல்லை என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, அவங்க வேறு ஏதாவது கருத்தை கூட எடுத்துன்னு வச்சுட்டு போயிருப்பாங்க உங்கள் வீடியோவில். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து படித்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வந்து லைக் போட்டு வைக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் டிஸ்லைக் பண்ணுறாங்க ஒரு கமெண்ட்டை அப்படின்னா, அது என்ன கமெண்ட்னு படித்து பாருங்கள். ஓகேங்களா? அவங்கள வந்து நம்ம அவங்கள வந்து டெலீட் பண்ணலாம், அப்படி இல்லைனா அவங்கள வந்து ஹைட் பண்ணலாம் சேனல்லேருந்து. இந்த மாதிரி ஸ்பேம் கமெண்ட் போடுறவங்க, அதுமாரி தேவையில்லாத லிங்க் உங்கள் சேனலில் கொடுக்குறவங்க, ஓகேங்களா? அவங்க சேனலோட லிங்க் எடுத்துன்னு உங்கள் வீடியோவில் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா உடனே அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணுங்கள். அதை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்களே கூட மற்ற சேனல் இல்லை உங்களோட இன்னொரு சேனலோட லிங்க்ல எடுத்து வந்து கமெண்ட்டில் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கூட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இந்த சேனல் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலை எப்படி நம்ம திரும்ப எடுத்து கொடுத்தோன்னா, இந்த சேனல்லே கீழே வந்தீங்கன்னா அந்த மெயில்லேயே வந்து உங்களுக்கு உங்கள் சேனலோட லிங்க்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மெயில் வந்திருக்கும். நீங்கள் இந்த மூலமாக தான் வந்து அப்பீல் பண்ண முடியும். இதுலேயே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாட் யூ கேன் டூ நெக்ஸ்ட்னு போட்டு அதில் கீழே ரிவ்யூ யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் அந்த ஸ்பேம் அண்ட் டிசிப்டிவ் ப்ராக்டிஸ் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அங்கே இருக்கிற கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். இதில் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், ஸ்பேம் டிசிப்டிவ் ப்ராக்டிஸ் இருக்குது பாருங்கள், இது தான். இதில் ஃபஸ்ட்லேயே அந்த ஸ்பேம் அண்ட் டிசிப்டிவ் ப்ராக்டிஸ் இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்லேயே ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வீடியோவில் ஸ்பேம் அண்ட் டிசிப்டிவ் ப்ராக்டிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வரும் நல்லா புரிஞ்சிடும். அது கீழே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது வீடியோ ஸ்பேம், மிஸ்லீடிங், மெட்டா டேட்டா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே அந்த பாலிசி கீழே வரது தான். ஓகேங்களா? அதுதான் என்னென்ன நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேயே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா கமெண்ட் ஸ்பேம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கமெண்ட் ஸ்பேம் இருக்குது பாருங்கள், இதுதான் கமெண்ட் ஸ்பேம். இதில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த கமெண்ட்டில் வந்து
நீங்கள் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் கொடுக்கக்கூடாது. உங்கள் சேனலோட லிங்க்கே கொடுக்கக்கூடாது. நிறைய ஓகேங்களா? நிறைய லிங்க் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத பெட்டிங் ஆப்பு, இல்லீகல் ஆப் லிங்க்லாம் எப்படி கிராக் பண்ணி போடுறது, இதெல்லாம் எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட் ஸ்பேமில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்கள் சேனல்லையும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? உங்கள் கமெண்ட்லையும் இருந்தால் அவங்க எந்த விதமான வார்னிங்கும் தர மாட்டாங்க. உங்கள் சேனல் டெலீட் பண்ணுவாங்க. அதுக்கு யூடியூப் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்குது. பொதுவாக இந்த கமெண்ட் ஸ்பேமில் வந்து நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னா உங்களுக்கு சேனலை திரும்ப கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நம்ம ஃப்ரெண்டுக்கும் அப்படி தான் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் ஜஸ்ட் லைக் மட்டும் தான் போட்டிருக்காரு. அவர் அது கமெண்ட்டையும் படித்து பார்க்கல. இதில் அவர் தப்பு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க்கை கொடுக்குறீங்க, தேவையில்லாத இல்லீகல் ஆப்பு, இல்லீகல் வெப்சைட் லிங்க்லாம் தரீங்க அப்படின்னா அது நீங்கள் பண்ணுற தப்பு. கண்டிப்பாக அப்போ வந்து சேனலை திரும்ப தரமாட்டாங்க. இப்போ வந்து நம்ம அப்பீல் பண்ண உடனே நம்மளுக்கு திரும்ப கிடச்சிருச்சு. ஒரு 2.5 ஹவர்லேயே திரும்ப கொடுத்துட்டாங்க. அதுக்கான காரணம் இவர் எந்த தப்பும் பண்ணலை. அந்த கமெண்ட்டுக்கு லைக் மட்டும் தான் போட்டிருக்காரு. அதனால தான் போயிருக்கோம். அதனால் உடனே திரும்ப கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த ஸ்பேம் அண்ட் டிஸ்யூ ப்ராக்டிஸ் எல்லாம் உங்கள் சேனல் டேட் ஆகிடுச்சுன்னா திரும்ப நம்ம எப்படி பெற முடியும்னா, நம்ம அப்பீல் பண்ணால் தான் நமக்கு திரும்ப தருவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அவங்களும் அப்படியே விட்டுருவாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் அப்பீல் பண்ணணும். திரும்ப மேல்முறையீடு பண்ணால் தான் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்த மெயிலே கீழே வந்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பார்த்தோம்ல, அது கீழே பார்த்தீங்கன்னா அப்பீல் இயர் அப்படின்னு போட்டு அந்த இயர் HERன்றது ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது உங்கள் சேனலில் தப்பு இருக்கா உண்மையாலுமே, இல்லை தப்பு இல்லையா, தவறுதலாக ஏதாவது கொடுத்துட்டாங்களா அப்படின்றத அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து உங்கள் ரிசல்ட் அவங்க சொல்லுவாங்க. உங்க மேலே தப்பே இல்லைன்னா அவங்க உங்கள் சேனலை திரும்ப கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் அது மாதிரி தப்பு பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனலை திரும்ப தர மாட்டாங்க. நீங்கள் திரும்ப எத்தனை வாட்டி அப்பீல் பண்ணாலும் திரும்ப தர மாட்டாங்க. அதனால் இந்த பாலிசி வந்து ரொம்பவே முக்கியமான பாலிசி, ரொம்ப டேஞ்சரான பாலிசி. அதனால் யாரும் இந்த தப்பு பண்ணிடாதீங்க. இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம இந்த டாப்பிக்கில் போடுற இது 3வது வீடியோ. ஓகேங்களா? ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதில் எப்படி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுறத வந்து ஆல்ரெடி டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதனால் இதுலேயும் சொன்னால் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே இருக்குது. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணுன்னு அந்த வீடியோ கிளிக் பண்ணி அதில் இன்னும் அந்த ஸ்பேம் அண்ட் டிஸ்யூ ப்ராக்டிஸ்னால் என்ன, அதை பற்றி டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் இன்னும் என்னென்ன பாலிசி இருக்குன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோலேயே வந்து நம்ம மெசேஜ் வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட தாட்ஸ் என்ன, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட்டாக 5வது பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் வந்து நம்ம வந்து உங்களோட தாட்ஸை சொல்லணும். ஓகேங்களா? என்ன நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, இல்லை தப்பு பண்ணலையா, அதை பற்றி சொல்லணும்ல. அது என்ன அந்த மெசேஜ் சென்ட் பண்ணோம், என்ன மெசேஜ் அதில் இருக்கணும்னு அந்த பழைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த மெசேஜ் தான் நீங்கள் காப்பி பண்ணி போடணும். வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. அதில் உங்கள் சேனல் மட்டும் ஆட் பண்ணணும். அது எந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஒரு சின்ன கமெண்ட்னால கூட பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாலிசி. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால தான் இந்த வீடியோவை நம்ம போடுறது. ஓகேங்களா? 3 வீடியோ போட்டிருக்கோம் ஸ்பேம் அண்ட் டிஸ்யூ ப்ராக்டிஸில். 3 வீடியோவுமே தனித்தனியான கேட்டகரி. ஓகேங்களா? ஒருத்தர் கமெண்ட்னால சேனல் போயிருக்கு, ஒருத்தருக்கு வந்து தேவையில்லாத லிங்க் கொடுத்ததுனால சேனல் போயிருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து தவறுதலாக ரிப்போர்ட் பண்ணதுனால சேனல் போயிருக்கு. 3மே வந்து சேம் பாலிசி. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற 3 கேட்டகரினால சேனல் போன சேனலை நம்ம திரும்ப வந்து அப்பீல் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம போட்டிருக்க இந்த 3 சேனல் மெயில் காட்டியிருப்போம். 3த்துலையுமே இந்த 3 மெயிலும் வந்து அந்த சேனலை நம்ம திரும்ப எடுத்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? நம்மளுக்கு சக்ஸஸ் ஆனதுனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கும் வந்திருக்கு. உங்கள் மேலே தப்பு இல்லைனா கண்டிப்பாக உங்கள் சேனலும் கிடைக்கும். நீங்களும் மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.